இப்போ நம்ம ஸ்டேஜ் பண்ணோம் சொன்னீங்களா, நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் கொலனோஸ்கோபி பண்ணிட்டு அது கேன்சர் தான் அப்படின்னு நம்ம உறுதி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அது என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம பண்ணிட்டு அதுக்கான என்ன ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கூட வந்து நம்ம கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டும் பண்ணுறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதில் ஒரு காரணிகள் இருக்கும். ஒவ்வொரு கேன்சருக்கும் இப்போ இரைப்பை கேன்சர், குடல் கேன்சர் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணி இருக்குது, கார்சினோம் மெம்பரேனிக் ஆன்டிஜன் அப்படிங்கிற மாதிரி. பேன்கிராட்டிக் கேன்சர் அப்படின்றதுனா CA19-9 இந்த மாதிரி அந்த மார்க்கர் சொல்லுவோம். அதை கண்டுபிடிப்போம். அது எவ்வளோ அளவு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த கேன்சர்னுடைய வீரியத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த பிளட் டெஸ்ட் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நார்மலாக வந்து அந்த கேன்சருக்கான காரணி வந்து பிளட் டெஸ்ட்ல ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அந்த கட்டியை முழுசா எடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து பிளட்ல இருக்கக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப குறைஞ்ச அளவு இருக்கணும். இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த பிளட் டெஸ்ட்ல அந்த காரணி வந்து அதிகமாக இருக்குன்னா கட்டி வந்து முழுசா எடுக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமான பிளட் டெஸ்ட் வந்து நார்மல் ஆயிடுச்சு, பட் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பவும் அந்த காரணி பிளட் டெஸ்ட்ல வந்து அதிகமாகுது அப்படின்னா கேன்சர் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ பிளட் டெஸ்ட்ல நமக்கு அந்த காரணிகள், கேன்சருக்கான காரணிகளும் நம்ம கண்டுபிடிப்போம். அதையும் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலை நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆஸ் சச். இப்போ ஸ்டேஜ் 1 கேன்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வழக்கமாக வந்து அந்த பகுதி எந்த பகுதி இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த பகுதியை மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணி எடுப்போம். இப்போ வலது பக்க குடல், இடது பக்க குடல், மலக்குடல் 3 சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து வலது பக்க குடலோ இல்லை இடது பக்க குடல்லையோ வந்து கேன்சர் கட்டி வந்தது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சர்ஜரிக்கு போயிடலாம். ஏன்னா அதில் வந்து கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ கொடுக்கறதுக்கான அவசியம் பெரும்பாலும் இருக்காது. ஸோ நம்ம அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பகுதி மீச்சம் இருக்கிற குடல் பகுதியை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும்.